ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் 3ஆம் தேதிக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன நினச்சின்னு பார்க்கலாம். தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த உடம்பு சரியாயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க, நான் பெங்களூருக்கு போகிறேன் மேம் கூட ஒரு கம்பெனி வேலை விஷயமா அப்படின்னு சொன்னதோட தீபா வந்து வேண்டாம் கார்த்தி, நீங்கள் போகக்கூடாது, என் கூட இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட பேசி ஒரு வழியாக பெங்களூர் போகிறதுக்கு தீபா வந்து ஒரு வழியாக ஒத்துக்க வச்சிடுறாங்க. என்றைக்குமே எனக்கு நீங்கள் தான் தீபா முக்கியம், என்றைக்குமே என்னோட மனசில் வந்து நீங்கள் தான் இருக்கிறீங்க, உங்களை வந்து யாராலையுமே என்கிட்ட வந்து பிரிக்க முடியாது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தீபா, ஜஸ்ட் 2 days தான், நான் போய் சீக்கிரம் வந்துடுவேன் தீபா அப்படின்னு ஒரு வழியாக தீபா வந்து கார்த்திகை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே தீபா, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எதுவும் பிரச்சனைனா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. தீபாவும் கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே கார்த்திகை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா வந்து அவங்க திங்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் கார்த்திக் கூட போய் தான் நம்ம 2 நாள் பெங்களூரில் போய் ஸ்டே பண்ண போகிறோம், நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு அதை நினச்சி ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து செம கெத்தா மாசாக வர்றாங்க ரம்யா வீட்டுக்கு. கார்த்தி வரதை பார்த்துட்டு ரம்யா வந்து ரொம்பவே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கார்த்தி கேட்குறாங்க, என்ன மேம் கிளம்பலாமா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அசந்து போய் அப்படியே சைலண்டாக நிற்கிறாங்க. என்ன மேம் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சைலண்டாகவே இருக்கீங்களா? சாரி கார்த்திக், கிளம்பலாம் கார்த்திக் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஏற்கனவே தீபாவுக்கு ஜூஸ் கலந்து கொடுத்ததெல்லாம் ஜூஸை வந்து லேபுக்கு அனுப்பியிருப்பாங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மெடிக்கல்லேருந்து ஒரு பையன் வராங்க. அவங்க நேராக தீபா வீட்டுக்கு வந்து இதான் கார்த்தி வீடா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் கார்த்தியோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு. கார்த்திக் சார் வந்து இந்த மாதிரி ஜூஸை கொண்டாந்து லேபில் கொடுத்துருந்தாங்க அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதில் வந்து ஒரு மருந்து ஒன்று கலந்துருக்குது, டேப்லெட்டு. அந்த டேப்லெட்டை தடை பண்ணி ரொம்ப வருஷமாச்சு, அதை மட்டும் நம்ம போட்டோம்னா நம்ம கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவோம், திரும்ப வர முடியாது, அதை தான் யாரோ வந்து இதில் கலந்து கொடுத்துருக்காங்க ஜூஸில் அப்படின்னு கேட்டதோட தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து தீபா வந்து மைதிலி கிட்டையும் மீனாட்சி கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே கேட்டுட்டு செம்மையாக ஷாக்காகிறாங்க. அப்போ உடனே மீனாட்சியும் மைதிலியும் நினைக்கிறாங்க, அப்போனா இது வேறு யார் தீபா கலந்துருப்பாங்க அப்படின்னு. அத்தையும் அந்த ரம்யாவும் உன் ஃப்ரெண்டும் தானே இருந்தாங்க, கண்டிப்பாக இதை யார் கலந்துருப்பா 2 பேரில் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை தான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்தாங்க, ஆனால் அத்தை கலக்கிறதுக்கு இதில் வந்து வாய்ப்பு இல்லை, அத்தை வந்து ரம்யா கையில் கொடுத்துட்டு தான் உன்னை கொண்டு போய் பெட்ஷீட்டில் வந்து உன்னை சாய வச்சாங்க. அந்த நேரம் பார்த்தீங்க இந்த ரம்யா வந்து இந்த டேப்லெட்டை வந்து இந்த ஜூஸில் கலந்துருக்கக்கூடாது அப்படின்னு மீனாட்சி வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு தீபா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலியுமே கேட்குறாங்க, ஆமாம் தீபா, எனக்கு என்னமோ உன் ஃப்ரெண்டு ரம்யா மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா அத்தை கலக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உன் ஃப்ரெண்டு ரம்யா தான் அந்த டேப்லெட் வந்து கலந்துருக்கலாம், ஏன்னா 100% எனக்கு அவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு மைதிலியும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தீபாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க, சே அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ணி, என்னோடய ஃப்ரெண்டு அம்மு, ஏன்னா அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை தீபா, எனக்கு என்னமோ உன் ஃப்ரெண்டு அம்மு மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவள் தான் இப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு என்னமோ தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்டே பேசுகிறாங்க. சொல்லு ஐஸ்வர்யா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து மீனாட்சியும் மைதிலி தீபா 3 பேருமே கவனிச்சிட்றாங்க. அவங்க 3 பேருமே மறைஞ்சு நின்று ரியா பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ரியா கிட்ட, ரியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ரம்யா தான் தீபா வந்து ஆள் வச்சு கொல்ல பார்த்தது, ஏன்னா அந்த ரம்யா தான் கார்த்திக் வந்து ரொம்பவே லவ் பண்ணுறா. அது மட்டும் இல்லை, அந்த ரம்யா வந்து தீபா குடிக்கிற ஜூஸில் வந்து டேப்லெட்டை கலந்ததும் ரம்யா தான். ஏன்னா அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு அந்த டேப்லெட்டை தடை பண்ணி ரொம்ப நாளாச்சு, அதை மட்டும் சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து ஹோம ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க, அதை வந்து ஜூஸில் கலந்து கொடுத்ததும் தீபாவுக்கு வந்து ரம்யா தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கார்த்திக் வந்து ரம்யா வந்து லவ் பண்ணுறா, தீபா கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறா. அதனால தான் இப்போ கார்த்திக் வந்து ரம்யா வந்து வேலை விஷயமா பெங்களூர் அழைச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு ரியா வந்து செம்மையாக சாக்காகிறாங்க. என்ன ஐஸ்வர்யாக்கா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அடா ஆமாம் ரியா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அந்த ரம்யா வந்து தீபாவோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சுமே அந்த ரம்யா வந்து கார்த்திக் வந்து ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. ரியா, நீ நினைக்கிற மாதிரி ரம்யா வந்து வேறு யாரும் இல்லை, தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அம்மு இருக்கால, அவள் தான் ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரியா வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே 3 பேருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல தீபா, அந்த ரம்யா தான் இதை பண்ணியிருப்பான்னு, பார்த்தியா கார்த்திக்கு உன்னோட புருஷன்னு தெரிஞ்சுமே கார்த்திக் வந்து அவள் லவ் பண்ணுறா தெரியுமா? இது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒரு ரவுடி வந்து உன்னை கத்தியால் குத்த வந்தான்னா அதுவும் ரம்யாவோட ஆள் தான், அந்த ஜூஸில் வந்து டேப்லெட்டை கலந்ததும் ரம்யா தான், எல்லாத்தையுமே பண்ணினது எல்லாமே ரம்யா தான், பார்த்தியா இந்த அளவுக்கு அவள் எவ்வளோ சீப்பாக இறங்கியிருக்கா பாரு கார்த்திக் அடையிறதுக்காக அப்படின்னு மீனாட்சி சொன்னதோடு அதை கேட்டுட்டு ரொம்பவே அடிச்சாகிறாங்க தீபா. தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகிறாங்க. நான் அந்த அம்மு வந்து ரொம்பவே நம்பினேன், அவள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு, அவள் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க தீபா. அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க மீனாட்சி கிட்ட, இப்போ கூட என் ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர் போகிறாங்க ரம்யா கூட தான், அப்போனா அந்த ரம்யா தான் ஏதோ விஷயமா வந்து கார்த்திக் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது, நம்ம கார்த்திக்கு கால் பண்ணி அவங்கள வந்து பெங்களூர் போக விடாமல் எப்படியாவது தடுத்தரணும் மீனாட்சிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க தீபா.
அப்போ உடனே மைதிலி சொல்கிறாங்க, "என்னன்னா கார்த்தி வந்து அந்த ரம்யா கூட ஏர்போர்ட்டுக்கே போயிருப்பாங்க. இனிமேலுக்கு நம்ம எப்படி தடுக்க முடியும்?" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்பட்ட கையோட தீபா வந்து உடனே கார் எடுத்துக்கிட்டு, "வாங்க எல்லாரும் கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மைதிலியும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க கார்த்திகை தடுத்து நிறுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி, மைதிலி, தீபா 3 பேருமே ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போர்டிங் பாஸ் போடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தீபா வந்து கார்த்திகை என்னங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபாவை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ உடனே கார்த்திக் கேட்குறேன், "ஏன் தீபா நீங்கள் இங்கே வந்தீங்க? நான் தான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன்னே, என்னாச்சு தீபா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க, "நீங்கள் பெங்களூர்லாம் போக வேண்டாங்க, நீங்கள் என் கூடயே திரும்பி வந்துருங்க" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்திக் கேட்குறாங்க, "எதுக்கு தீபா நீங்கள் ரம்யா மேடத்தோட போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க?" அப்படின்னு. அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க, "இவ கூடலாம் நீங்கள் போகக்கூடாதுங்க, இவ கூட போனால் உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும்" அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து தீபா பார்த்து கேட்குறாங்க, "யாரு கார்த்தி இவங்க?" அப்படின்னு. தீபா பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் ரம்யாவோட கன்னத்திலேயே பலார பலாருன்னு அறையிறாங்க. "என்னடி உனக்கு தெரியல, ஏன்டி இப்படி நடிக்கிற?" "கார்த்திக் சார், இவ வேறு யாருமே இல்லை, இவ தான் என்னோட ஃப்ரெண்டு அம்மு" அப்படின்னு தீபா வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து, "என்ன தீபா சொல்கிறீங்க, உண்மையாவா? இவ தான் உங்கள் ஃப்ரெண்டு அம்முவா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் ரொம்பவே சாகாகிறாங்க. அப்போ தீபா பார்த்தீங்கன்னா ரம்யாவோட கன்னத்திலே அறிஞ்சிட்டு கண்ணா பண்ணான்னு காத்துறாங்க. கார்த்திக் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருக்கிறாங்க. "தீபா நீங்கள் எடுத்துங்க தீபா, நம்ம எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வாங்க நம்ம முதல் கிளம்பலாம்" அப்படின்ட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து கிளம்புறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா செம காண்டில் இருக்காங்க. தீபா மேலே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏர்போர்ட் வரைக்கும் கார்த்திகை கொண்டுட்டு வந்து பெங்களூர் கொண்டுட்டு போக முடியாமல் போச்சு அப்படின்னு அதை நினச்சி ரம்யா வந்து ரொம்பவே வேதனைப்படுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க ரம்யா கிட்ட, "சாரி மேடம், என்னோட தீபா பேச்சை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கூடயும் மைதிலி கூடயும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா பார்த்தீங்கன்னா செம கடுப்பில் இருக்கிறாங்க. ரம்யா நம்மளை வந்து இந்த அளவுக்கு நம்ப வச்சு ஏமாற்றி கழுத்தறுத்துட்டா, ரம்யா வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது. ரம்யா வந்து நான் ஏதாச்சும் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த இடத்துல ரொம்பவே கோவப்படுறாங்க ரம்யாவை நினச்சி. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திகை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் பிளான்லாம் போட்டு ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டுட்டு வந்து கார்த்திக் வந்து பெங்களூர் அழைச்சிட்டு போக முடியாமல் போயிட்டு, நான் எவ்வளோ கனவு கண்டுக்கிட்டு வந்தேன். கார்த்திக் கூட போய் பெங்களூரில் போய்ட்டு 2 டேஸ் ஜாலியாக இருக்கலாம்னு, அது எல்லாத்துலேயுமே அந்த தீபா வந்து மணலி போட்டுட்டா. இந்த தீபா வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு செம கோவத்தோட ரம்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் தான் காமிக்கிறாங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, "அண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ரம்யா வந்து கார்த்திக் அழைச்சிக்கிட்டு பெங்களூர் போய்த்தா" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா கேட்குறாங்க, "என்னன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா?" "அட ஆமா அண்ணி, அந்த ரம்யா தான் பிளான் போட்டு ஒரு வழியாக கார்த்திக் வந்து 2 டேஸ் பெங்களூர்லேயே ஸ்டே பண்ண வைக்கலாம்னு ரம்யா வந்து பிளான் போட்டு அழைச்சிட்டு போய்த்தா. இந்நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்போர்ட்டில் இருப்பாங்க, இல்லை ஒரு வேளை கிளம்பியிருக்கலாம், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது" அப்படின்னு ஆனந்த் வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆனந்த் கிட்ட, "அப்போனா அந்த ரம்யா வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பான் ஆனந்த், கண்டிப்பாக கார்த்திக் வந்து அங்கேயே வச்சு கூட இவன் மேரேஜ் பண்ணிடுவா. ஏன்னா ரம்யா வந்து அந்தளவுக்கு துணிச்சல் உள்ளவ. ஓகே ஐஸ்வர்யா, நீ எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க, நீ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா கார்த்தியை தான் காட்டுறாங்க. தீபா வந்து கார்த்திக் அழைச்சிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து கார்த்திக் வந்து தீபா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து செமையாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா சொல்கிறாங்க, "இந்த ஜூஸில் வந்து டேப்லெட்டை கலந்ததும் அந்த ரம்யா தான்" அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் கிட்ட. அதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா செமையாக கடுப்பாகிறாங்க. கார்த்திக் கேட்குறாங்க, "இதெல்லாம் எதுக்காக தீபாவை பண்ணுறா?" அப்படின்னு. அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க, "உங்களை வந்து அவள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறா, உங்களை வந்து அவள் வந்து காதலிக்கிறாளாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் செம கோவத்தில் இருக்காங்க ரம்யா மேலே. அப்போ உடனே கார்த்திக் நினைக்கிறாங்க, அப்போனா அந்த கம்பெனியில் வந்து செவுத்துல வந்து கார்த்திக் ரம்யான்னு பேர் எழுதி வச்சது கூட அந்த ரம்யாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே கார்த்திக் வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க.